ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போகலாங்க. என்ன ஒரு இது பார்த்தீங்கல்ல, இந்த பொம்பளை பொண்டாட்டிங்கிறவளை தான் சொல்கிறேங்க. அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டியது கிடக்குது. புருஷன் வேணும்னு சொல்லி தானே வந்து மீடியாவில் வந்து உட்காந்து புலம்புனா. கடைசியில் அவள் புருஷனை மீட்டு எடுக்கிறதுக்கு அவள் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடு, புருஷனை போய் கூட்டிகிட்டு வந்து உங்களோட வாழுன்னு சொல்லி அத்தனை பேர் வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியல. இப்போது அந்த அவளோட காதலை நான் பேசணுன்னையுமே உடனே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிற, எதுவுமே சொல்லாமல். என்னங்க, இவள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டா உத்தமி ஆயிடுவாளாம் சொல்லுங்கள். அந்த ஆள் சொல்லுதே, யாரோ வந்து கமெண்ட் போட்டாங்க, இப்படித்தான் அவுத்து காமிச்சான் அவுத்து காமிச்சான்னு சொல்கிறாங்களா. அது வாயில் கூட எனக்கு சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குதுங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ தெரியுதா, எல்லாமே வந்து பொய், எல்லாமே வந்து வெட்டிங் கட்டிங் பிட்டிங் தான், அதுதான் உண்மை, அவங்க உத்தமி அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட், ஒருத்தவங்கன்னா மக்கள் போடல, அவங்களுக்குள்ளாரியே அவங்களே போட்டு அப்படியே ஒரு சாக்காடு வச்சு இப்போ தெரியுதா அவள் எவ்வளோ பெரிய உத்துமின்னு அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சொல்லுது. அப்படியே நீங்கள்லாம் சொன்னோன்னே வந்து நம்பிடுவாங்க. உண்மையாக ஒரு வேளை புருஷன் வேணும்னு இது போய் ஸ்டேஷனில் நின்று போராடி கூட்டிகிட்டு போயிருந்தா கூட உத்தமின்னு சொல்லி ஏற்றுக்கலாம். எவனோ ஒருத்தனுக்காக போய் நின்று சொல்லிட்டு வந்திருக்குது. இது என்ன கண்ணில் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன மக்களையெல்லாம் பார்த்தா என்ன அவ்வளோ முட்டாளாக தெரியுதா? அவன் கருப்பி வீடு தேடி வந்து அடிப்பா. அப்புறம் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொம்பளை பார்த்து பரிதாபப்பட்டு எத்தனை பேர் மன உளைச்சலாக இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் அந்த பொம்பளை கவலைப்படல. நீ போகலையான்னு கேட்டால் நீ வர்றியா, பணம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இந்த பொம்பளை பேசிக்கிட்டு உட்காந்துருந்தது. அப்போ இன்றைக்கி மட்டும் ஏன் உங்கள் உறவுகிட்டையெல்லாம் சொல்லவே இல்லை? சொல்லாத போய் கம்ப்ளைண்ட் பண்ண அது இதுன்னு வந்து சொல்கிறீங்க. உனக்கு வாங்கன்னு கூட பேசுகிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ ஒரு இது கொடுக்க வேண்டியதில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ 4 வருஷம் ஒருத்தவங்களோட போய் வாழ்ந்துட்டு வந்ததுன்னு சொல்லியிருக்கிற. அப்புறம் இன்னொரு உனக்கு யூடியூப் முதல் யூடியூப் வருமானம் வரும்போது அப்போ நீ எப்படி உட்காந்து கதறி அழுதுகிட்டு அந்த அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நான் தெரியாமல் பண்ணிட்டேன், பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி. ஏன்னா புது சப்ஸ்கிரைபரெல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாதில்ல. அதனால் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஆனால் நம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் எந்த மாதிரி ஆளுன்னு. கருமம், இந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு போய் சப்போர்ட் பண்ண பார்த்தியா? வெளியில் கிடக்கிற செருப்பு எடுத்து அடிச்சு போனியா என்னையும் நான் சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களும் நினைப்பாங்க. என்ன பொம்பளை நீ? அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு வந்து மக்கள் முன்னாடி உட்காந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கிற? இனிமேல் வந்து கதறாத. நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறீங்க. அந்த கருப்பி மேலே கேஸ் கொடுக்க முடியாது, புருஷன் மேலேயும் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன பூவுக்கு வந்து நீ இங்கே வந்து உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிற? எனக்கும் அந்த ஆள் லைவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கெட்ட வார்த்தையிலேயே பேசின வீடியோ போட்டுருவேன். அந்தளவுக்கு ஆத்திரமாக இருந்தது. என்ன நீங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறீங்க, அப்புறம் என்ன இதுக்கு வந்து மக்களை மன உளைச்சலாக்குறீங்க? ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் அடுத்த நிமிஷம் சோறு தான் வயிற்றுக்கு திங்கிறியா, வேறு ஏதாவது தின்னுட்டுக்கிறியா கேட்குற? எப்படி வந்து உட்காந்துக்கிட்டு மதியானம் 2 மணிக்கோட எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? கொஞ்ச நேரத்துலேயே கடையில் போய் உட்காந்து முக்குன்னு முக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு வந்து மக்கள் முன்னாடி வந்து எதுக்கு புலம்பிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறதில்லை, எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் நம்புறதில்லை. ஆனால் இன்னும் சில முட்டாள்கள் உங்களை எல்லாம் நம்பிக்கிட்டு எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. இதெல்லாம் உன்னை மனுஷ ஜென்மங்க தானே. காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கல, அதுக்காக மற்றவங்களோட மனசில் எமோஷனல்லையும் வந்து விளையாண்டுட்டுருக்குறீங்க. காசு சம்பாதிக்கிறீங்கள, அதுதான் உங்களுக்கு தான் கொண்டாந்து கொட்டுறாங்கல்ல காசு. அது பார்த்தா நீ யூடியூப்லேயுமே மாதமான சம்பளம் வாங்குறீங்க. எதுக்கு மக்களை போட்டு மன உளைச்சலாக்குறீங்க? நாங்களாம் நடிக்கிறோங்க, சும்மா சண்டை வர மாதிரி நடிக்கிறோம், அவ்வளோதான். சண்டை வரும்போது சொல்கிறது.
அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையாக நடக்கிற மாதிரியே சண்டை கிடைக்கிறது. இந்தாம்மா, இனி வந்து உட்காந்துட்டு நீ வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காத. எனக்கு அவர் அதை செய்யலை, இதை செய்யலை, அவள் பையனுக்கு அவங்களுக்கெல்லாம் வாங்கி போடுறா, அதை பண்ண வந்து சொல்லாத. எரிச்சலாக வருது, சொல்லாத. சரியா? எதுக்கு வந்து சொல்கிற? நீ என்ன ஒழுக்கமாக இருக்கிறிய? நீயும் இன்னொருத்தவங்க போயிட்டா, அந்த ஆளும் இன்னொருத்தவோட போயிட்டா, 2 பேருமே ஒன்றா ஒரே குட்டையில் தானே ஊறி கிடக்குறீங்க. அப்புறம் இங்கே வந்து உட்காந்து எதுக்கு புலம்புற? நல்ல விளையாட்டை ஏதோ வந்து முதல்ல கொஞ்ச நாள் வேஷம் போட்டேன், அதையெல்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துருந்தோம் பைத்தியமாட்ட. இன்னுமே யாரையுமே தெளிய விட மாட்டியா? நீ தான் அவங்க மேலே கேஸ் கொடுக்க போகிறதில்ல, உனக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா போகுது. அப்புறம் எதுக்கு வந்து உட்காந்து கதற? அப்புறம் அந்த பசங்களுக்கு, உன் பசங்களுக்கு எல்லாம் மிச்சம் தின்னது போக மிச்சத்தை அதுக்கு தின்னுட்டு போகுதுன்னு விட்டு வச்சிருக்கிறியா? அந்த பசங்களா அதை விட்டு வச்சுருந்தா ரொம்ப தலைக்கு மேலே ஆடுறேன்னு என்னமோ காலையில் வீடியோ போட்டிருந்தேன் நேற்று காலையில். ஆனால் வந்து அதையெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. ஏன்னா நான் ஒரு நாள் இப்போ கூட தற்சமயத்தில் பார்த்தேன், முதல்லையும் ஒருக்கா பார்த்துருக்குறேன். அந்த ஆள் ஏதோ ஒரு அது என்னமோ ஏதோ ஒரு ஆப்பில் போய் லைவ் ஓடும்போது அதில் நீயும் இன்னொருத்தவங்களும் நின்றுட்டு இருக்கும்போது பேச கருப்பி வந்தோடனே நீ பயந்து நடுங்கிக்கிட்டு அப்படியே உங்களோட நின்று பேசினவங்களுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு இப்படி பார்த்திய பதன்னு. பொண்டாட்டியாக இருந்தால் அப்படி பார்க்க மாட்டான். நீ அண்ணா அப்போ அந்த பையன் பேர் வேறு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ நீ என்ன அந்த 4 வருஷம் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருந்தியா? அதனால தான் வந்து பயந்துக்கு போய் அக்கட்ட நின்னியா? இப்போ ஏதோ அந்த ஆள் வரப்போக இருக்க முடியும், தலைக்கு மேலே ஏறிக்கிட்டேன். என்ன ஒரு இது. நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருப்பீங்க. மக்களும் இன்னும் நம்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏம்மா இன்னொரு பொண்ணுக்கிட்ட கேட்குற, அவ்வளோ பேச்சு பேசுனியே, இப்போ எப்படி அவங்க நல்லவங்களாக காமிக்கிறதுக்கு இவ்வளோ போராடுற? இது உனக்கே நல்லா இருக்குதா? நீ அப்போ சொன்னதையும் மக்கள் நம்பினாங்க, இப்போ வந்து நீ அவங்க நல்லவங்கங்கிற மாதிரி வந்து பேசிட்டு வந்துருக்குற. ஜான்சியோட அம்மாவை சொல்கிறேங்க நான். உண்மையாக நான்லாம் அந்த பொண்ணை பேசும்போது அவ்வளோ வருத்தப்பட்டேங்க. குழந்தை இல்லைன்னு பேசும்போதெல்லாம் கூட நான் வருத்தப்பட்டேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கார பேசும்போது. இப்போ அப்படியே ஜம்ப் ஆகிக்கிட்டாங்க அந்த பக்கம். ஏம்மா என்ன இது சொல்லுங்கள்? எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். என்ன நம்ம வாழ்க்கையை வந்து கஷ்டம் வருதா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி சிக்கனமாக இருக்கணுமோ அப்படி இருந்து பிழைக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கலாம். ஆனால் வந்து புத்தி என்றைக்குமே மாறக்கூடாது. என்னங்க இது வீதி கிளப்புது? அந்த ரூமில் கதவு சாத்திட்டு வந்து திடீர்னு கதவை நீக்குதுங்க. நைட் நேரத்தில் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுங்க. அன்னைக்கு தம்மியாக வந்து இந்த ஜன்னலில் நின்றுட்டு தட்டி நானே பயந்துக்கிட்டு எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க. அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு பார்க்குறேன், இப்படி ஓரமாக போய் நின்றுட்டு பார்க்குறேன், பூனை நின்றுட்டு இருக்குதுங்க, நம்ம மியா குட்டி. இவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சரி ஃபோன் கிடைக்கும்போது நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். காலையில் நேரமாக கிளம்புறாங்க வேலைக்கு, அப்லோடே பண்ண முடியுமா? நீங்கள் எத்தனை தடவை தெரியுங்களா இதுலேயும் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், அப்லோட் பண்ண முடியாமல். அப்புறம் 6:30 6:45 கிளம்பிக்கிறாங்க. 7 மணிக்கு வேலை செய்கிற பக்கம் இருக்கோன்னு. நான் எந்திரிச்சோடனே சாப்பாடு செய்கிறதுக்கு சரியாக இருக்குது, அப்லோட் பண்ண முடியறதில்ல. வேறுங்க தைச்சேன் ஒன்றாங்க கிடக்குதுங்க. இப்போ தான் கொஞ்சம் தான் ஜாயிண்ட் பண்ணி நிற்கிறேங்க. இங்கே பாருங்க, இவ்வளோதாங்க இன்னைக்கு தைச்சிருக்கிறேன். வேறு ஒன்றுமே தைக்கிற எல்லாம் என்னென்ன டஜன் எவ்வளோ இருக்குதுன்னு அதையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணேங்க. அப்புறம் விலைக்கு கழுவுனேன். அப்படியே சாப்பாடு தோசைக்கு எல்லாம் ரெடி பண்ணினேன். எனக்கு கையாலெல்லாம் ஓஞ்சு போச்சுங்க. படுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நேரம். 10-15 நாள் ஆச்சுங்களா வேலை செஞ்சு. இப்போ திடீர்னு உட்காந்து தைக்கணுன்னா கொஞ்சம் முடையாக இருக்குதுங்க. ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எந்திரிக்காமல் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவேங்க. தூங்கி பழகிட்டேங்க. இப்போ தூக்கம் வருதுங்க எனக்கு.
போய் படுக்கணும். சரி வீடியோ எடுத்து வச்சுருவோம். நைட்டே எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் அப்லோட் பண்ணிக்கலானுங்க. அதான் சொல்கிறேங்க, இந்த பொம்பளை அப்புறம் இந்த கமாண்டு ஓடுறவங்களையெல்லாம் அசிங்கமாக போகுது. ஏங்க இந்த மாதிரி கழிச்சடை பிடிச்ச அந்த ஆளுக்கெல்லாம் போய் கமாண்டு ஓடுறீங்க? உங்கள் அப்பா அம்மாலாம் என்னங்க தப்பு பண்ணாங்க? போய் இவங்க வாயிலையெல்லாம் போய் அவங்க கேவலமான வார்த்தையை வாங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. தேனாக்கு பிறந்தவொடனே அதுக்கு பிறந்தேன். இந்த ஆளையே வந்து அந்த வார்த்தை சொல்லும்போதெல்லாம் அந்த தாய் என்னவோ மன்னிச்சுன்னு தப்பே இல்லைங்க. இந்த ஆளையெல்லாம் அந்த வார்த்தை கேட்குறது ஊரில் இருக்கிறவங்க அத்தனை தாயும் அந்த ஆள் பேசும்போது அந்த ஆள் தாயை வந்து பேசுகிறாங்கன்னா தப்பே இல்லைங்க. நானே முதல்ல நினச்சேங்க, பாவம் இந்த ஆள் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவை பேசுகிறாங்க அப்படிங்க. இந்த ஆள் மற்ற தாயை பற்றியெல்லாம் நினைக்கலையில்ல, அப்புறம் நம்ம ஏன் நினைக்கணும் சொல்லுங்கள்? ஆனால் இந்த ஓடு காளி உன்னை மட்டும் மன்னிக்கவே முடியாது. நீ பண்ண தப்பு அப்படியே ஒன்றுமே பண்ணாத ஒத்துமை மாரியா என்ன அவளை சொல்கிறது, தெருவில் நின்னவளை கூட்டிகிட்டு வந்தா எனக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படியே வாயினா உன்னை ட்ரோல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பண்ணணும் ஃபோன் பகலில் இல்லை எனக்கு, அதனால தான் நான் உன்னை ட்ரோலே பண்ண முடியல. நைட் நேரத்தில் நம்ம ட்ரோல் பண்ணோன்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அரைகுறை தூக்கத்தில். என்னென்னு எல்லாம் எந்திரிச்சு வந்து கேட்பாங்களே எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் சொல்லிட்டு நான் பொறுமையாக இருக்கிறேன். அது சின்னது வீட்டில் இருக்குதா, எதுவுமே பண்ண முடியாது. ட்ரோல் வீடியோ வந்துடுவான், என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு வருவானுங்க. இவங்க அப்பாவை கண்டா கூட பயப்பட மாட்டேங்க, பையனை கண்டா பயப்படுறதே இருக்குது. அவன் குறுக்கையும் மறுக்கி வந்து ஓனும் குட்டை கிளப்புவான். காலேஜ் போகட்டுங்க, போனோன்னையும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பொம்பளைங்க. புருஷன் வேணும்னு போய் போராட முடியல, எவனோ ஒருத்தன்னு பேசுகிறாங்கன்னு போயிருக்குது வேறுங்க ஸ்டேஷன் வரைக்கும் போய். இதெல்லாம் அவங்க கமாண்டு ஓடுறாங்கல்ல, எத்தனை நாள் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த பொம்பளை என்ன வேணாலும் பொறுத்து போகிறாங்க. எப்படிங்க அவங்க நாளையெல்லாம் அப்படி பொறுத்து போக முடியுது சொல்லுங்கள்? கேள்வி கேளுங்க. அந்த பொம்பளை தப்பு பண்ணிச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர்த்து வாழ்க்கையை தாங்க அந்த பொம்பளைக்கு எடுக்கும்? நம்மளுக்கு தெரிஞ்சே இவ்வளவு இருக்குதுன்னா இத்தனை வருஷமாக அந்த பொம்பளை எத்தனை பேர்த்து வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்? அந்த 4 வருஷம் வாழ்ந்துதான் அவனுக்கும் வயசு கம்மி, இப்போ இருக்கிறவனுக்கும் வயசு கம்மி. எப்படி இது சின்ன பசங்களாக போய் அவங்க வாழ்க்கைக்கு எடுத்து அவங்கக்கிட்ட இருக்கிற காசு பணத்தையெல்லாம் உருகி கடைசியில் அவங்கள கூலி வேலைக்கு போக வச்சு போட்டு ஒன்றும் இல்லைங்கும்போது விட்டுக்கிட்டு வந்து வேற ஒருத்தனை போய் பார்க்குறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ? கல்யாண வயசில் இருக்கிற பையனுக்கு அது அவன் பிரச்சனையோடு இருக்கிறான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. தெல்லவாரி முண்டையாட்ட சுற்றிட்டு இருக்கிறா ஆம்பளை பொறுக்கி. பொம்பளை பாரு, உன் முழுசாக ஒரு பொம்பளை பொறுக்கினா நீ ஒரு ஆம்பளை பொறுக்கி. அவளை பேசுகிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை. நீயேமா அந்த அவ்வளோ மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ரோட்டில் நின்னவளை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்தினா இப்படித்தே இருக்குது. அவள் பசங்களை அவங்க அப்பங்கிட்ட போய் கேட்க சொல்லு, எதுக்கு என் புருஷன்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்கிறிய. உன் புருஷனை கூட்டிகிட்டு வந்து ஓங்காட வையே. நீ ஊர் பொறுக்கிட்டு இருக்காத, ஊரில் இருக்கிறவங்ககிட்டையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காமல் உன் புருஷனை கூட்டிகிட்டு போய் உன் வீட்டில் வையே. அவள் வீட்டில் உட்காந்துருந்தா அவள் கேட்க தானே செய்வா. அப்போ அவள் மட்டும் வேணும், அவள் பசங்களை பார்க்க மாட்டேன்பா. அது அந்த அந்த அவளுக்கு வேணும் அறிவு, அந்த முண்டைக்குங்க அறிவு வேணும். அவளுக்கு அறிவு இருந்துன்னு வைங்க, இப்படியெல்லாம் புருஷன் சரி இதுகளையெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு ரெண்டும் சேர்ந்து நம்ம குழந்தைகளை பார்க்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு இந்த ஆளை வீட்டுக்குள்ளே விடணும்மா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அவளுக்கு அதை விட அவளுக்கும் குழந்தையும் முக்கியம் இல்லை, இதுகளுக்கும் குழந்தையும் முக்கியம் இல்லை. அந்த குழந்தைய எப்படி அந்த தீனியிலெல்லாம் எடுத்து திங்க சொல்லுங்கள்? எப்படி திங்கிங்க? மானங்கெட்ட வளர்ப்பு.
இந்த ரெண்டுகளும் உக்காந்துக்கிட்டு அத்தனை வலிச்சு வலிச்சு நக்குவாங்க, 2 பேரும் திம்பாங்க, நாய் வீதிங்கிற மாதிரி திம்பாங்க. ஆனால் அந்த குழந்தைய வந்துட்டா மட்டும் இவ்வளோக்கு எதுக்கு வாங்கினேன், அதை எது வாங்கினேன், இதை எதுக்கு வாங்கினேன், சை கருமு. ஏண்டி இப்படியெல்லாம் ஒருத்தவங்க கூட போய் வாழணுமா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கெல்லாம் குழந்த ஒரு கேடு. தூ போ. நான் உங்களை யாரையும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அவளை நினச்சி தான் அப்படி பண்ணினேன். சாரிங்க. எனக்கு கோவங்க. என்னங்க குழந்தைகள அப்படி எவனோ ஒருத்தன் வந்து பேசுகிற அளவுக்கு கூப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறா. இவ்வளோ தானே சம்பாதிக்கிறான். அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து செய்ய வேண்டியதாங்க. அந்த பசங்க 3வது மனுஷங்க வீட்டில் உட்காந்துருக்குற மாதிரி உட்காந்துருக்குதுங்க. என் பையனையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரவனை சண்டை ஓட்டாலாம் அவங்க ஊருக்கு வருவான். அந்த பையனெல்லாம் என் பையன் வயசு தானே, அவனெல்லாம் எப்படிங்க பொறுமையாக உட்காந்துருக்கான் சொல்லுங்கள். அவனுக்கு ரோசம் எல்லாமே இருக்குமில்ல. தன்னோட அப்பாவாக இருந்தால் போய் நான் கேட்பான். அடுத்தவங்கிட்ட என்னத்தை கேட்கறன்னு தான் அவன் அமைதியாக உட்காந்துருக்கான். தன்னோட அப்பா இப்படி பேசவும் மாட்டாங்க. எந்த வீட்லேயும் நான் பேசி பார்த்தது கிடையாது. குழந்தைகளை திங்க வச்ச அழகு பார்க்குறவங்க தான் பெத்த தாய் தான் வைப்பேன். இது இந்த 2மே சரியில்லை. அப்புறம் என்னத்தைங்க சொல்கிறது? என்னமோ போங்க. சரிங்க, வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இதே அப்லோட் ஆக ரொம்ப லேட் ஆகுங்க. நான் வெடிக்கால நேரமே 3 மணி 4 மணிக்கு அப்லோட் பண்ணாதான் இது எங்கள் வீட்டுக்கார் கிளம்புறக்குள்ளார அப்லோட் ஆகுங்க. என்னோடதில் தான் வந்து அன்லிமிட்டெட் நெட்டுங்க. என்னோடய சிம்மில் தான். எங்கள் வீட்டுக்காரதெல்லாம் 2 GB இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நெட்டு ஃபுல்லும் காலி ஆயிடுச்சுன்னு என்னை திட்டுவாங்க. என்னோடது கனெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணுங்க. ஓகேங்க, பாய்.